இறைவன் இருக்கிற நம்புறவங்க பல பேர் ஆப்போசிட்டாக ஒன்று இல்லை அப்படின்னு நம்புகிறாங்க. நான் ஒரே ஒரு சொல்கிறேன், நன்மைக்கு ஆப்போசிட் தீமை, ப்ளஸ் உண்டுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக மைனஸ் உண்டு. அப்போ நல்ல சக்திகள் இருக்குது அப்படிங்கிறப்ப தீய சக்திகளும் இந்த உலகத்தில் உண்டு. அதை நம்ம நம்பணும். இது யார் யாருக்கு வேலை செய்யும், யார் யாருக்கு வேலை செய்யாது. இறைவனோட ஒன்றி வாழ்கிறவங்களுக்கு எந்த தீய சக்தியாலும் எதையும் செய்ய முடியாது. சரி, சாதாரண மக்களை இப்போ ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னா அவனோட பங்காளிக்கு பிடிக்காது, அவனோட பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்காது. டக்குன்னு என்ன பண்ணுவான், ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு மந்திரவாதியை பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சுட்டு வந்துடுவான். அப்போ அந்த மந்திரவாதிகிட்ட போய் செய்கிறாங்களே, அது வந்து பழிக்குதுங்களா? ஐயா, சரியான நபர்கிட்ட போய் செஞ்சோம்னா அது பழிக்கும். செய்வினை, செய்த வினையை நீயே திரும்ப பெறுவ. ஒருத்தன் வீணா போனோம்னு ஏதோ ஒன்று செய்கிற அப்படின்னா அது திரும்ப உன்னிடம் வரும்போது மிகப்பெரிய வேகத்தோட வரும். அவனை போய் 10 அறை அரைஞ்சிச்சுன்னா உங்களை 20 அறை அறையும். அதை தாங்குற சக்தி நம்ம